Cricket ஃபேன்ஸுக்கு வணக்கம். திஸ் வீடியோ அபவுட் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே டீமுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, குறிப்பாக ரெண்டு டீமில் எது ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அண்ட் ஃபைனலாக ரெண்டு ஸ்குவாடில் எது பெஸ்ட் ஸ்குவாட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் அதை சூஸ் பண்ண போகிறது நான் கிடையாது, நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஓவராலாக ரெண்டு டீமை டீகோட் பண்ணி பார்ப்போம். ரெண்டு டீமுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, பவுலிங் அண்ட் ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபீல்டிங், இது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக பேசியிருந்தோம். அது ஒரு ஃபுல் வீடியோவாக மேக் பண்ண சொல்லி நிறைய கமெண்ட் வந்துச்சு. இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி ஸ்குவாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர்சிபியோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட், பவுலிங் டிபார்ட்மெண்ட், ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்க போது, ஸோ சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது அதுதான் வந்துட்டு ஃபுல் கொஸ்டினுமே. ஸோ ஆர்சிபியோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் உண்மையாலுமே தரமாக இருக்குது. அதாவது பவுலிங் ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ இதில் லாட் ஆஃப் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முழுக்க பேட்டிங் சைடு தான் போகணுங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி பேட்டர்ஸ் ஆர்சிபி சைடில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ஃபில் ஷாட் அண்ட் விராட் கோலி ஆன் டாப்புங்க. ஸோ அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இன்கேஸ் விராட் ஒன் டவுனில் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா அவர் ப்ராப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ இவ்வளோ நாள் ஆர்ஆர் வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்குவாடில் இடம் கிடச்சிது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவர் வந்துட்டு ஆன் டாப்பில் போயே ஆயிடுவார். ஸோ கண்டிப்பாக விராட் அண்ட் பட்டிதர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபில் ஷாட் ஒன் டவுன் வருவாரான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஃபில் ஷாட்டும் வந்துட்டு ப்ராப்பர் ஓப்பனர் அப்படிங்கிறதுனால மேபி அவங்க ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனையும் மெயின்டைன் பண்ணிட்டு ஸோ விராட் ஒன் டவுனில் வரக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதர், லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, ஜிதேஷ் சர்மா இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தலா, டிம் டேவிட்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்குவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பேட்டிங் யூனிட் இருக்கு. அண்ட் ஃபைனலாக குர்னால் பாண்டியா ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக 8 வரைக்கும் தரமான பேட்டிங் இருக்குது. இது போக இம்பாக்ட் பிளேயராக இன்னொருத்தர உள்ளே கொண்டு வரக்கான சான்ஸ் இருக்குது. ஓவராலாக பேட்டிங் ஸ்குவாட் ஆர்சிபியோடது தெரிக்குது, அதில் மாற்றமே கிடையாது. அப்படியே கட் பண்ணிட்டு பவுலிங் யூனிட் பக்கம் போவோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வருஷம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் அல்சாரி ஜோசப், ரீஸ்டாப்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெர்கூசன்லாம் இருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் போங்கடான்னு சொல்லிட்டு கடைசியாக இந்தியன் லைனப்பை வச்சுட்டு மட்டும்தான் போனாங்க. பவுலிங் யூனிட் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ரீஸ்டாப்லி இன்ஜுரிஸ், அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அல்சாரி ஜோசப் எதுக்கு தான் இருக்காருன்னு தெரியல. ஃபெர்கூசன் அங்கங்கே அடி வாங்கினாரு, அங்கங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸு கொடுத்தாரு. பட் இருந்தாலும் ஓவராலாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா இல்லை. ஸோ அதனால தான் இந்த தடவை ஹேசலுட், புவி ரெண்டு பேருமே கன் பவுலர்ஸ். அது போக நியூ பாலில் எஸ்தயால் தான் போடுவார்னு நினைக்கிறேன். போன தடவை டெத் ஹவுஸ் போட்டிருந்தாரு. இந்த தடவை நியூ பாலில் அவர் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு பவுலர் நச்சுன்னு இருந்திருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஸோ இன்னொரு இந்தியன் பவுலர் கம்மியாக இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பரவாயில்ல. ஸோ பவுலிங் யூனிட் வந்துட்டு டீசெண்டாக இருக்குங்க, அதுக்கு மாற்றமே கிடையாது. ரேட்டிங் அப்படின்னா 10க்கு தாராளமாக 7.2 7.3 அந்த ரேஞ்சில் கொடுக்கலாம். பேட்டிங்க்கு 10க்கு 8.5 அந்த மாதிரியான ரேட்டிங் கொடுக்கலாம். ஸோ ஓவராலாக ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப முக்கியமாக அதில் ஜேக்கப் பெத்தல், டிம் டேவிட் இருக்காரு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பேரை நம்ம எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவங்களுடைய லைனப்லேயே ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கப்படுறது இந்த ஒரு ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா ரொமேரியோ செப்போன் மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் போவராக இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அதை தாண்டி வந்துட்டு நம்ம லியாம் லிவிங்ஸ்டன் அவரையும் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தாங்க சேர்த்தி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஒரு ஸ்பின் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமில் ஜம்முன்னு போட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர் தள்ளுறது மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் நிறைய மெயிடன் வருது. அட் த சேம் டைம் அங்கங்கே விக்கெட்டும் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஓவராலாக ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் டீசெண்டாக இருக்குது, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ பவுலிங்லேயும் அவங்களுக்கு பேக்கப்புக்கு ஒரு லுங்கி எங்கடி ஸோ இந்த மாதிரியான பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஓவராலாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக போன தடவையே எடுத்த அந்த ஸ்வப்னல் சிங்கை மறுபடியும் எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் சுயாஸ் இருக்காரு. ஸோ ஓவராலாக ஆர்சிபியோட யூனிட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சின்ன ஓட்டைகள் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் அவங்க ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னா, இம்பாக்ட் லைனையும் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குங்க. அண்ட் அடுத்ததான் ஸோ இவங்களுடைய ஆப்போசிட் டீமான சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் இதுவும் தரமான ஒரு பேட்டிங் யூனிட். ஆன் டாப்பில் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டெவான் கான்வே. ஸோ இது போக ஒன் டவுனில் ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி. ஸோ அதுக்கப்புறம் தீபக் ஹூடா இல்லைன்னா ஒரு விஜய் சங்கர். ஸோ அந்த மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாம் கரன், ஸோ அதுக்கப்புறம் MS தோனி, ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லிட்டு டெட்லியான ஒரு பேட்டிங் யூனிட் தான். ஸோ அங்கங்கே தட்டி ஆடக்கூடிய ஐ மீன் வந்துட்டு அஸ்வின், ஜட்டு மாதிரியான பிளேஸ் வந்துட்டு ஒரு ஆங்கரிங் ரோலும் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு 3 விக்கெட் தொடர்ந்து போகுது. ஒரு 3 ஹவர்லேயே ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3
3 விக்கெட் 4 விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ மேலே ஒரு ஜட்டு அனுப்பியோ இல்லைன்னா அஸ்வின் அனுப்பியோ ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடி ஓரளவுக்கு ஸ்கோராக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா சிஎஸ்கே வருஷம் அப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. இந்த தடவை அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ராகுல் திரிபாதி, ஸோ இது போக தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஸோ 3 ஒரு மாதிரியான பிளேயர்ஸை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது போக சித்தார்த் மாதிரியான ஒரு யங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்குவாட் ரொட்டேஷனில் சூப்பரான ஒரு பேட்டிங் யூனிட் தான், மாற்றம் கிடையாது. 10க்கு 8.1 8.2 கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் யூனிட் தான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பவுலிங் யூனிட், ஸோ ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது இந்த பக்கம் பவுலிங் யூனிட்ல யாரோ ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவங்களோட டெட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மத்தீசா பத்திரானா இருக்காரு, இது போக நேதன் எல்லிஸ் இருக்காருங்க, செம்மையான ஒரு பவுலர், மாற்றமே கிடையாது. அந்த பக்கம் ஹேசல்வுட்டை வச்சாரு அப்படின்னா ஸோ இந்த பக்கம் தாராளமாக இவங்களை எடுத்து வைக்க முடியும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஸ்குவாட்ல இடம் இருக்குமாங்கிறத டவுட். ஏன்னா நூர் அகமது கம்பல்சரி ஆடி ஆகணும். ஸோ மேலே வந்துட்டு டிவான் கான்வே ஆடி ஆகணும், பத்திரான ஆடி ஆகணும். ஸோ ரச்சின் ரவீந்திராவை சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பக்கம் எல்லிஸோ இல்லை சாம் கரனோ வர முடியும். ஸோ அந்த வகையில் சாம் கரன் வந்தால் ஒரு கண்டிப்பாக நியூ பால் போடக்கூடிய பவுலராக இருப்பாங்க. டெத் ஓவர்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஓவர் இல்லை 2 ஓவர் வந்துட்டு தள்ள முடியும். ஸோ அது போக வந்துட்டு பத்திரானாக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்பார். அப்படிங்கிறதுனால ஸோ நூர் அகமது வந்துட்டு சேப்பாக்கில் ஆடுவார். ஸோ மற்ற மேட்சுக்கு சாம் கரன் தான் இருப்பாருங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். அந்த வகையில் எல்லிஸ் எப்படி உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறதுனால தான் ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு பவுலர் ஷாட் அப்படின்னு சொல்லுவேன். இதுவே புவனேஸ்வர் குமார் மாதிரியோ இல்லை சம்மி மாதிரியோ ஒரு பவுலர் இருந்திருந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே கம்ப்ளீட்டான ஒரு சூப்பர் பவுலிங் யூனிட்டாக இருக்கும். அது போக 2 கன் பவுலர்ஸ் ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கலீல் அகமது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த வந்துட்டு சிங் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் ஸோ இன்னும் நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸை வந்துட்டு வச்சிருக்காங்க. இவங்களை யாரை ட்ரை பண்ண போறாங்க, இந்த நியூ பால் யாருக்கு போக போகுதுங்கிறத கேள்வி. ஸோ பவுலிங் யூனிட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 7.3 7.4 இந்த ஒரு ரேஞ்சில் தான் நம்ம ரேட்டிங் கொடுக்க முடியும். ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் தீபக் ஹூடா, விஜய் சங்கர் எல்லாருமே அங்கங்கே 2 ஓவர் தள்ளுவாங்க. அண்ட் சாம் கரனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே தேவையில்லைங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அப்பப்போ நம்ம 50 அடிச்சு பார்த்துருக்கோம் ஐபிஎல்ல. பஞ்சாப்ல உண்மையாலுமே நல்ல கேம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சிருந்தாரு. ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. ஸோ ஜேமி ஓவர்டன் இவரை பற்றி தாங்க பேசி ஆகணும். ஸோ நம்ம சாம் கரனுக்கே இடம் கிடைக்குமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவருக்கு கிடைச்சே ஆகணும். பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர், முரட்டுத்தனமாக அடிக்கக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லி ஆகணும். ஸோ அட் த சேம் டைம் பவுலிங் செமையாக போட்டுட்டு இருக்காருங்க. ஸோ ஆல்ரவுண்டிங் டிபார்ட்மெண்ட் சூப்பராக இருக்கிறதா பார்க்குறேன். ஸோ அஸ்வின், ஜட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக 7.6 அந்த மாதிரியான ஒரு ரேட்டிங் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபீல்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி பற்றி பேச மறந்துட்டேன். அங்கே சூப்பராகவே இருக்குங்க ஒரு சில பேரை தவிர. ஸோ இங்கே வந்துட்டு எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் 30 ஏஜ் இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ராகுல் திரிபாதி எல்லாருடைய ஃபீல்டிங்குமே நல்லா இருக்கும். ஸோ அஸ்வின் மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபீல்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் சொதப்புவார் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ மற்றபடி எல்லாருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஸோ 2 ஸ்குவாடுமே தரமாக இருக்கிறதா தான் ஸோ நான் ஃபைனலாக முடிக்கிறேன். இது பெஸ்ட்டு இது ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன் பேப்பரில் பார்க்குறதுக்கு 2 ஸ்குவாடுமே பக்காவாக இருக்கிற மாதிரி தெரியும், 2 ஸ்குவாடும் மொக்கையாக இருக்கிற மாதிரியும் தெரியும். ஆனால் ஐபிஎல்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ 6 மாதிரியான ஸ்குவாடெல்லாம் தோற்று போனது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. முதல் 7 மேட்ச்சில் 6 வின் பண்ணாங்க. ஸோ அடுத்த 7 மேட்ச்சில் 2 கூட வின் பண்ண முடியாமல் வெளியில் போனதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கும். இதுதான் ஐபிஎல். ஸோ நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க, எந்த ஸ்குவாட் நல்லா இருக்கு, ஓவரால் ரேட்டிங்கை நான் உங்ககிட்ட விட்டுறேன், தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.